നിന്റെ വസ്ത്രത്തെ മോഷ്ടിക്കാൻ പറ്റും. உங்க வஸ்திரத்தை ஒருவேளை திருட முடியும். സ്വപ്നത്തെ മോഷ്ടിക്കാൻ പറ്റില്ല. ஆனா சொப்பனத்தை திருட முடியாது. Why? ஏன்? നിന്റെ വസ്ത്രം പുറത്തും உங்க வஸ்திரம் அது வெளியேயும், നിന്റെ സ്വപ്നം അകത്തുമാണ്. உங்க சொப்பனம் அது உங்களுக்குள்ளேயும் இருக்கிறது. കരങ്ങളെ അടിച്ചു പറ, கைகளை தட்டி சொல்லுங்க. എന്റെ വസ്ത്രം പുറത്താണെങ്കിൽ உங்க வஸ்திரம் வெளிப்படையாய் வெளியே இருக்கும் என்றால் ദർശനം അകത്ത് ஆனா കിടപ്പുണ്ട്. உங்க தரிசனம் உள்ளுக்குள்ளே இருக்கிறது. കരം അടിച്ചു പറ, கை தட்டி சொல்லுங்க. അകത്ത് ദർശനമുള്ളവർ, ஓ உள்ளுக்குள்ளே தரிசனத்தை பெற்றவர்கள், അകത്ത് സ്വപ്നമുള്ളവർ, ஆகவே உள்ளுக்குள்ளே தரிசனத்தை சொப்பனத்தை உடையவர், അകത്ത് അഭിഷേകമുള്ളവർ, ஆகவே உள்ளுக்குள்ளே அபிஷேகத்தை பெற்றவர்கள், അകത്ത് ആത്മാവുള്ളവർ, உள்ளுக்குள்ளே ஆவியை பெற்றவர்கள். കരങ്ങളെ അടിച്ചു പറ, கை தட்டி சொல்லுவோம். come on. നിന്റെ പുറത്തെ നന്മയെ പിശാചിന് കൊണ്ടുവരാൻ പറ്റും. உங்க வெளிப்படையான நன்மையை ஒருவேளை பிசாசு பறித்து போடலாம். ഒരു പക്ഷെ നിന്റെ വീട് ജപ്തി ചെയ്ത് പോയേക്കാം. ஒருவேளை உங்க வீடு ஜப்திக்கு நேராய் போயிருக்கலாம். നിന്റെ പ്രോപ്പർട്ടി നഷ്ടപ്പെട്ടു പോയേക്കാം. உங்க நிலங்கள் നഷ്ടപ്പെട്ടിരിக்கலாம். നിന്റെ ആരോഗ്യം നഷ്ടപ്പെട്ടു உங்க പോയേക്കാം. ஆரோக்கியம் നഷ്ടപ്പെട്ടിരിக்கலாம். നിന്റെ ദർശനത്തെ തകർക്കുവാൻ, ஆனா உங்க தரிசனத்தை உடைக்க, നിന്റെ സ്വപ്നത്തെ തകർക്കുവാൻ, உங்க சொப்பனத்தை அழிக்க, നിന്റെ അഭിഷേകത്തെ തകർക്കാൻ உங்க அபிஷேகத்தை அழித்து போட ഒരു ശക്തിക്ക് കഴിയത്തില്ല. ஒரு வல்லமைக்கு முடியாது. ഒരു മന്ത്രവാദത്തിന് ஒரு കഴിയില്ല. மந்திரவாதத்துக்கு முடியாது. ഒരു ശത്രുവിന് കഴിയില്ല. ஒரு சத்துருவுக்கு முடியாது. கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி. ദേവദാസനെ, உரபா ஷகதலமசே. അകത്ത് ദർശനം ഇരിപ്പുണ്ട്. தேவ ஊழியரே, உங்களுக்குள்ள தரிசனம் இருக்கிறது. അകത്തൊരു വിഷൻ ഇരിപ്പുണ്ട്. உள்ள ஒரு தரிசனம் இருக்கு. അകത്ത് സ്വപ്നം ഇരിപ്പുണ്ട്. உள்ளே ஆமென் சொப்பனம் இருக்கிறது. അതിലേക്ക് പാഞ്ഞു ചെല്ലുക. அதை ஏமாற்றிக் கொள்ள, അതിലേക്ക് പാഞ്ഞു ചെല്ലുക. ஆமென் அதற்கு நேராக கடந்து செல்லுங்கள். ഞാൻ നിന്റെ കൂടെ ഇരിക്കും. நான் உங்களோடு இருப்பேன். നഷ്ടപ്പെട്ടതെല്ലാം മടക്കി തരുമെന്ന് நஷ்டப்பட்டதை எல்லாம் திரும்ப தருவேன் என்று സൈന്യങ്ങളുടെ യഹോവ ദൂത് പറയുന്നു. சேனைகளை கர்த்தர் தீர்க்கதரிசனமாக I சொல்கிறார். will build my church. நான் என் சபையை கட்டுவேன். സഭയ്ക്ക് പ്രോപ്പർട്ടി തരും. சபைக்கு நிலங்களை தருவேன். സഭയെ തരും. சபையை தருவேன். കൺസ്ട്രക്ഷൻ വർക്കുകൾ നടക്കും. கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைகள் நடக்கும். അമ്മ പകുതി വഴിയിൽ നിൽക്കുന്നതിന് பாதி வழியில் இருப்பதை ദൈവം പൂർത്തീകരിക്കുമെന്ന് தேவன் நிறைவேற்றுவார் என்று സൈന്യങ്ങളുടെ യഹോവ ഈ പകൽ ദൂത് പറയുന്നു. சேனையில் கர்த்தர் தீர்க்கதரிசனமாக இந்த பகலிலே சொல்லுகிறார். കരങ്ങളെ അടിച്ചു പറ, கைகளை தட்டி சொல்லுவோம். സഭയ്ക്ക് പ്രോപ്പർട്ടി വാങ്ങാൻ ആഗ്രഹിക്കുന്നവർ, ஓ சபைக்கு நில வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் പ്രാർത്ഥിക്ക. செபிங்க. I will build. நான் கட்டுவேன். I will build. நான் கட்டுவேன். നിനക്ക് ഞാൻ സഭ തരും. உனக்கு நான் சபையை தருவேன். പ്രോപ്പർട്ടി തരും. நிலங்களை தருவேன். ഇതുവരെ ആരും കാണാത്ത രീതിയിൽ, இதுவரை யாரும் பார்க்க முடியாத அளவிலே ഒരു മൾട്ടിക്കല്ല, ஒரு பல வருணம், ഒരു വിശാലത ஒரு விசாலம் ഞാൻ നിനക്ക് തരുമെന്ന് நான் உனக்கு தருவேன் என்று സൈന്യങ്ങളുടെ യഹോവ சேனைகளில் கர்த்தர் ഈ പകല് இந்த பகலில் പ്രവചിക്കുന്നു. தீர்க்க தரிசனத்தை உரைக்கிற Receive the fire. அக்னியை பெற்றுக்கொள்வோம். கைகளை தட்டி சபை அதை பெற்றுக்கொள்வோம். ദൈവദാസനെ പ്രാർത്ഥിക്ക. தேவ ஊழியரே ஜெபியுங்கள். ചില അഗ്രിമെന്റുകളിൽ സൈൻ ചെയ്യാൻ പോവാ. சில அக்ரிமெண்ட்ல நீங்கள் கையெழுத்து போட போகிறீர்கள். നിന്നെ നിർത്തത്തിൽ എന്ന് പറഞ്ഞു കിടത്ത്, உங்களை நிற்க விட மாட்டேன் என்று சொன்ன இடத்தில் ഞാൻ നിന്നെ പണിയും, நான் உங்களை கட்டி ഞാൻ எழுப்புவேன், നിന്നെ ഉറപ്പിക്കുമെന്ന് நான் உங்களை உறுதிப்படுத்துவேன் என்று സൈന്യങ്ങളുടെ യഹോവ சேனைகளில் கர்த்தர் ഈ പകല് പ്രവചിക്കുന്നു. இந்த பகலிலே தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். கர்த்தர் நிலங்களை தருவார். கர்த்தர் பல வருடம் அங்கியை தருவார். அதை ஒருவரால் பறிக்க முடியாது. அபிஷேகத்தை எடுக்க முடியாது. Every problem, எல்லா பிரச்சனைகளும் there is expiry date. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு காலாவதி இருக்கிறது. Every problem, எல்லா பிரச்சனைக்கும் there is expiry date. அதற்கு எக்ஸ்பைரி டேட் காலாவதி நாள் இருக்கிறது. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞു, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. എവിടെ പ്രോബ്ലം ഉണ്ടോ, எங்க பிரச்சனை இருக்கோ there is அங்கே expiry date. அங்கே காலாவதி நாள் இருக்கிறது. എവിടെ പ്രോബ്ലം ഉണ്ടോ, எங்க பிரச்சனை இருக்கோ അവിടെ ഒരു ഫുൾ സ്റ്റോപ്പ് ഉണ്ട്. அங்கே ஒரு முற்றுப்புள்ளியும் இருக்கிறது. അവിടെ ഒരു ഫുൾ സ്റ്റോപ്പ് ഉണ്ട്. அங்கே ஒரு முற்றுப்புள்ளி இருக்கிறது. നിന്റെ കടത്തിന് ദൈവം ഒരു ഫുൾ സ്റ്റോപ്പ് ഇടാൻ പോവാ. உங்க கடன் பாரத்துக்கு நீங்கள் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க போகிறீர்கள். കടഭാരത്തിൽ ദൈവം ഒരു ഫുൾ സ്റ്റോപ്പ് ഇടാൻ പോവാ. உங்க கடன் பாரத்துல கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க போகிறார். നിന്റെ പ്രശ്നത്തിൽ ദൈവം ഒരു ഫുൾ സ്റ്റോപ്പ് ഇടാൻ പോവാ. உங்க பிரச்சனைக்குள்ள கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க போகிறார். നിന്റെ പോരാട്ടത്തിൽ ദൈവം ഒരു ഫുൾ സ്റ്റോപ്പ് ഇടാൻ പോവാ. உங்க போராட்டத்துக்கு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க போகிறார். നീ പ്രശ്നത്തിൽ കണ്ടിന്യൂ ചെയ്യില്ല. நீங்கள் பிரச்சனையிலே தொடர்ந்து போவதே இல்லை. നിന്റെ വീട്ടിൽ നീ കണ്ടിന്യൂ ചെയ്യില്ല. உங்க வீட்டில் நீங்க தொடர்ந்து போவதில்லை. எஸ், ഇത് ശുശ്രൂഷകന്മാർക്കുള്ള ദൂത. இது ஊழியருக்குரிய வார்த்தை, தீர்க்கதரிசனம். ഈ വചനം ലൈവിലൂടെ കേൾക്കുന്ന ദൈവത്തിന്റെ അഭിഷിക്തനെ, இந்த வார்த்தையை நேரலில் மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஊழியர்களே, ഈ സഭയ്ക്കകത്ത് കേൾക്കുന്ന ദൈവദാസന്മാരെ, இந்த சபைக்குள் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஊழியர்களே, നിന്നെ വീട്ടിൽ ഇരുത്താൻ പിശാചിന് കഴിയത്തില്ല. உங்க வீட்டிலேயே உங்களை முடக்கி போட பிசாசால் முடியவே முடியாது. നീ വീട്ടിൽ നിന്ന് പുറത്തിറങ്ങും. நீங்க வீட்டை விட்டு வெளிப்பட்டு வருவீர்கள். നീ കുഴിക്കകത്ത് ഫുൾ സ്റ്റോപ്പോടെ ഇരിക്കത്തില്ല. நீங்க குழியிலேயே முற்று அடைய மாட்டீர்கள். முற்றுப்புள்ளி வைக்கப்பட முடியாது. നീ അവിടെ നിന്ന് പുറപ്പെടും. நீங்க அங்கிருந்து வெளிப்படுவீர்கள். നീ അടിമത്തത്തിൽ ഇരിക്കത്തില്ല. நீங்க அடிமைத்தனத்தில் இருக்க மாட்டீர்கள். അവിടെ നിനക്കൊരു ഫുൾ സ്റ്റോപ്പ് ഉണ്ട്. அங்கே ஒரு முற்றுப்புள்ளி உங்களுக்கு உண்டு. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா.
Praise the Lord. ஆமென்.